ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த ஆரம்ப 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல்கள் என்பார் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையிலே சென்று ஜிஹாது செய்கிறான், அறப்போரை மேற்கொள்கிறான், இந்த அமல்களை விடவும் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல் சிறந்ததா என்பார் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக வேண்டி அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொண்டு வெளியே செல்கிறான். அவன் அந்த யுத்தத்திலே தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டாலே தவிர இந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமான அமல்கள் என்பார் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த மாதத்தை அடைந்து விடுவோமாக இருந்தால் நாம் அந்த மாதங்களிலே இரவுடைய இபாதத்துகள், இன்னும் பகலுடைய அந்த நோன்புகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப 9 நாட்கள் நபி அவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். எனவே